பிக் பாஸ்ல இப்ப ரீசெண்டா நடந்த டான்ஸ் மராத்தான் 2.0 டாஸ்க்ல கனி அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஒண்ணு நடந்திருக்குது. அதாவது தான் டீம் சேர்ந்தவங்க ஆக்டிவிட்டில ஆடும்போது அந்த நடனத்த வச்சு அவங்க பாட்ட கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். அதுல சாண்ட்ரா அப்புறம் கானா வினோத் இவங்க 2 பேரும் பிளாஸ்மா டிவி முன்னாடி உட்கார்ந்து சாங்க கெஸ் பண்ற மாதிரியும், திவ்யாவும் அமித்தும் ஆக்டிவிட்டில டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கனி, பார்வதி, எஃப்ஜே, விக்ரம், சபரி இது மாதிரி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவங்க பக்கத்துல பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டு அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அவங்களும் பண்ணதால தான் இந்த ஒரு ஸ்டெப்ப பாரு, கனி, எஃப்ஜே இவங்கலாம் ஹேண்டில் பண்ணாங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல. ஏதோ ஒரு இடத்துல பாப்பா பாடும் பாட்டு அப்படிங்கிற பாட்ட கனி, எஃப்ஜே இன்னொரு பக்கம் பாரு இவங்க எல்லாமே குரூப்பா சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. அது சாண்ட்ராவுக்கு ஒரு இடத்துல பர்சனலா அஃபெக்ட் ஆயிடுச்சாம். டாஸ்க் தூரம் முடிஞ்சு போயிடுச்சு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு சாண்ட்ரா போயிட்டு கனிட்ட கேட்பாங்க, ரொம்ப சூப்பருங்க, என் பசங்கள என் கிட்ஸ வச்சு இப்ப நீங்க ஒரு பாட்டு பாடி என்ன கேலி பண்ணி டீஸ் பண்ணீங்கல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோவத்தை வெளிப்படுத்திருப்பாங்க. அந்த இடத்துல கனி சொன்ன விஷயம் என்னன்னா, ஏங்க நான் அப்படிலாம் பண்ணலங்க. நானும் 2 குழந்தைக்கு அம்மா தான். எனக்கும் பசங்க இருக்காங்க. எந்த ஒரு அம்மாவும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா, ரொம்ப கொடூரமா விஷயமா நடந்துக்க மாட்டாங்க. நான் சாதாரணமா கிண்டலுக்காக உங்கள டாஸ்க்ல டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பண்ண விஷயத்த நீங்க பெர்சனலா கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாரி கனி எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டாங்க. இருந்தாலும் சாண்ட்ரா அத அக்செப்ட் பண்ண முடியாம போயிட்டாங்க. ஆனா கனிக்கு இது மனசுக்குள்ள எப்படி விழுந்திருக்குன்னா, என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணா பரவால்ல. என் கேரக்டர பத்தி சொன்னா பரவால்ல. ஆனா அவங்க வீட்டு பசங்கள நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். இந்த பிரச்சனையில உள்ள இழுத்து விட்டுருக்கேன்னு அவங்க எப்படி சொல்லலாம்? எனக்கு கிளாரிட்டி வேணுங்கிற மாரி கானவனத்த சொல்லும்போது, நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணிக்கு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் லிவிங் ஏரியால உட்கார்ந்திருக்கும்போது தான் கனி சாண்ட்ரா கிட்ட அத அட்ரஸ் பண்றாங்க. சொல்லுங்க. நான் என்ன உங்கள்ட்ட சொன்னேன்? உங்க பசங்கள நான் எந்த விதத்துல ஹர்ட் பண்ற மாரியோ, இல்ல அவங்கள இழுத்தோ நான் பேசினேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமா நீங்க அப்படிதான் பேசுனீங்க அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா அவங்க தரப்புல ரொம்ப ஸ்டெடியா நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கனி என்ன சொல்றாங்க? ஏங்க நானும் 2 பசங்களுக்கு அம்மா தான். நான் எப்படி சொல்லுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன கெட்டவளா போயிட்டேன்? கேம்ல உங்களுக்கும் எனக்கும் 1000 விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கலாம். ஒருத்தவங்கள பர்சனல் இழுத்தோ, இல்ல அவங்க பர்சனல் இழுத்தோ பேசுற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமான ஆள் கிடையாது. அப்படி சொன்னா என்ன நானே பார்த்து காரி துப்பிக்கணுங்கிற மாரி தான் கனி சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல அது உங்க விருப்பம். நீங்க அந்த விஷயத்த பண்ணுவீங்களான்னு கனி கேட்டதுக்கு, நான் அடுத்தவங்க பசங்கள பத்தி பேசி நான் பண்ண மாட்டேன். ஆனா என்னோட பசங்கள பத்தி யாராவது பேசினாங்கன்னா கண்டிப்பா கேட்பேங்கிற மாரி திரும்பவும் சாண்ட்ரா அவங்க பேசுறது கரெக்ட் தான். கனி உண்மையாவே சாண்ட்ராவோட பசங்கள எடுத்து தான் டீஸ் பண்ண மாரி பாடிருக்காங்க அப்படிங்கிற மாரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கே தெரியுது, தேவையில்லாம சாண்ட்ரா இந்த இடத்துல வாண்டடா இந்த பிரச்சனை இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அப்படின்னு. எந்த ஒரு இடத்துலயுமே கனி சாண்ட்ராவோட பசங்களையோ, இல்ல அவங்க ஃபேமிலியவோ இழுத்து அந்த பாட்டு பாடல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கானா வினோத்தும் சொல்றாரு, எனக்கும் 2 பசங்க இருக்குமா. எந்த ஒரு பேரண்ட்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க. மத்த ஹவுஸ்மேட்ஸ் யாருக்கா அப்படி தோணுச்சான்னு கேட்டதுக்கு, மத்தவங்க எல்லாருமே அப்படி இல்லன்னு தான் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வீக்கெண்ட்ல சாண்ட்ராவுக்கு ஹெவி ரோஸ்ட் காத்துட்டு இருக்கு. கனியோட கேம் பிளே எப்படி இருக்கோ, எப்படி இல்லையோ அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா பெர்சனலா பார்க்கும்போது கனி சாண்ட்ராவோட பசங்கள வச்சு டீஸ் பண்ற மாரி அவங்க பாடியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி தான் கனியும் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா அப்புறம் கனி இந்த 2 பேர்ல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.